ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்புக்கிடையே ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இந்த பதிவு எப்படி பலன் சொல்வது, இதுல நிறைய வீடியோ போடலாங்க. இப்ப நான் சொல்றது அடிப்படை பலம், அதை கூட எடுத்துக்கிறேங்க. அடிப்படை பலம் முக்கியமுங்க. ஜாதகத்தை எடுத்த உடனே லக்னம் தான் கண்ணுக்கு போகணும். ஆள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அடிப்படை வலு அதுதான். நம்ம சிந்தனை, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் லக்கணம் தெரிவிக்கும். லக்கணத்தை சுவர் பார்க்க, லக்னாதிபதி சுவர் பார்த்தால் மிகுந்த ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிடலாமுங்க. தசாபுக்கு அனுகூலம் இல்லாட்டா கூட இவர் முயற்சி செய்து ஒரு விஷயம் நடத்திக்கிறாரு. துன்பங்கள் வந்தாலும் பொறுத்துக்குவாரு. லக்கணம் தான் முக்கியம், லக்கணம் தான் முக்கியம், லக்கணம் தான் முக்கியம். லக்கணம் பலவீனம் அடையக்கூடாது. ராசியும் பலம் பெற்ற சிறப்பு, இது பொதுவானது. சரி, எப்படி பலன் சொல்வது? அடிப்படை பலம். ஒருத்தர் வருமானத்தை கேட்டு வர்றாரு. எடுத்த உடனே தசாபுத்திக்கு நான் போக மாட்டேன். லக்கணத்தை பார்ப்பேன். 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி, காரகன் குரு, இவங்கெல்லாம் நல்ல நிலையில் இருந்தால் தசாபுத்தி அற்புதமா வந்தா அந்த தசாபுத்தியில வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் சேர்த்துக்கிறார். கோடீஸ்வர சம்பத்து 2, 9, 11, 5 டச் ஆகி நல்ல இடத்துல மறையாமல் இருந்தா ஒரு குறிப்பிட்ட காலத்தை சம்பாத்தியம் பண்ணி அப்படியே பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போவார். சரி, குழந்தைய பத்தி கேட்கிறாரு. அடிப்படை பலம் வந்துடணும். லக்கணம் முக்கியம். திரும்ப திரும்ப சொல்றது, பார்த்த உடனே எந்திரி லக்கணம், வீட்டு வாசல் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். குருபவன் நல்லா இருக்கணும், காரகன். அடிப்படையில குழந்தைகளுடைய அமைப்பு நல்லா இருந்தா காலதேசத்துக்கு தக்கன 7 பிள்ளைகள் சொல்லக்கூடாது. இப்ப 2 அல்லது 3 அவங்களுடைய ஊட்டத்துக்கு தக்கன. அப்ப பிறந்தாங்க. எங்க தாத்தாவோட 7 பிறவி, எங்க அப்பாவோட 5-6 பிறவி இருந்தாங்க. எங்க அம்மாவோட வகையில் நிறைய பேர். இப்ப ஏன் இல்ல? உணவுல சத்து இல்ல. குருபவன் அப்படியே இருக்கிற உடையல, உடம்புல சத்து இல்ல. சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லை. காலத்துக்கு தக்கன மாறுதா? இதெல்லாம் ஞானிகளுக்கு முதல்ல தெரியும். அப்ப 2 பிள்ளையில ஒரு பிள்ளை, நான் பாக்குற ஜாதகத்துல சொல்லுவேன், ஒரு பிள்ளை நல்ல அமைதியான பிள்ளை, ஒரு பிள்ளை கொஞ்சம் ஆக்ரோஷம் இருக்குமே, அற்புதமா. அதுல எந்த பிள்ளை நல்லது அப்படி சொல்ல முடியாது. அது அப்பா அம்மா ஜாதகத்துல பார்க்கணும். முதல்ல 5ஆம் பாவம் எதோட கரெக்ட் ஆகி பிறந்திருக்கு அப்படி பாக்குறது. ஆனா சொல்லிடலாம், ஒரு ஜாதகத்துல 2 குழந்தைகளோட குணங்களை தனித்தனியா இருக்கு. 2மே ஒரே மாதிரி அமைப்பு. குரு நல்லா இருக்கும், 5ஆம் இடம் கெட்டு போகாது. அற்புதமான பிள்ளை 2மே. ரெட்ட பிள்ளை மாதிரி, ரெட்ட பிள்ளை இல்ல, 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி நல்ல குழந்தையா இருப்பாங்க. இதுதான் அடிப்படை பலம். சரி, கல்யாண வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும்? அடிப்படை பலம் 7ஆம் இடம் சுக்கிரன் நல்லா இருக்கணும். 7ஆம் இடத்துக்கு தீய கோள்றாங்க. அற்புதமான மனைவி, புரிஞ்சுக்கிட்ட மனைவி, சத்தான மனைவி, அறிவான மனைவி, படிச்ச மனைவி, எத்தனையோ சொல்லலாம். ஆயுள் ஆரோக்கியத்தை கேட்குறீங்க, 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். முதல்ல அடிப்படை பலம், லக்கணம் நல்லா இருக்கணும். ஆயுளுக்கு 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். சனி ஆயுள் காரகன் நல்லா இருக்கணும். 8ஆம் இடத்துக்கு தீய கோள் பார்க்க கூடாது. 8ஆம் இடத்தை சனி பார்த்தாருன்னா கெடுக்கிற, ஆயுள குறைக்கிறார். 8ல சனி இருந்தா ஆயுள் கூட அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்றேன்? விதி விதிகளை நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கணும். அப்ப அடிப்படையில் என்ன விஷயம்? தாயாரை பத்தி என்னமா? 4ஆம் இடம் சந்திரன், 4ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்தா நல்ல தாயார், நமக்கு உதவுற தாயார், தாயாரை பிடிக்கும், இப்படி சொல்லிடலாம். தசாபதி எல்லாம் ஏற்ற இறக்கம் வரும். 4ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி, 3ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி, 2ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி, அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் பார்க்க கூடாதுங்க. கிரக பாவக சுபத்துவ, என்னுடைய அருமை ஆசான் சொன்ன கிரக பாவக சுபத்துவ அமைப்புப்படி அடிப்படை பலத்தை தெரிஞ்சு கொண்டு தசாபதிகளை பார்த்தா அற்புதமா பலன் சொல்லலாம். சரி, வாகனம் எனக்கு எப்படி அமையும்? பழைய வாகனத்தை வாங்குவாரா, பிரஷா வாங்குவாரா, விலையுயர்ந்த வாகனம் வர சொல்லலாம். 4ஆம் இடம் சுக்கிரனோட நிலை, சுக்கிரன் உச்சமாக 4ஆம் இடம் நல்ல வாகனத்துல போவாரு, தசாபதிக்கு தகுந்தவாரு. கல்வி புலனை பார்க்கணும், அடிப்படை பலம். 4ஆம் இடத்தை பார்க்கணும், 4ஆம் இடத்தை அதிபதியை பார்க்கணும், ராசிக்கு 4ஐயும் பார்க்கலாம். அடிப்படை நல்லா இருந்தா தசாபுத்திகள் கொஞ்சம் சரி, விருச்சி இலக்கணத்துக்கு புலன் தசை வந்துச்சுன்னா தடையை கொடுக்கும். காரகம் ஆதிபத்திய கெடுதல், காரக நன்மை, அப்படி வரும். இப்படிலாம் அடிப்படை பலங்கிறது இதாங்க. ஒரு விஷயத்தை கேட்டா அது சம்பந்தப்பட்ட பாவங்களை அடிப்படையில பார்த்துக்கிட்டு, லக்கணத்தையும் பார்த்துக்கிட்டு, ஜாதக சத்தா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, நடக்கிற தசாபுத்திகளை இணைத்து, கோச்சாரத்தை இணைத்து சொன்னால் மிக அற்புதமாக இருக்குங்க. என்னுடைய அடிப்படை பலமே முக்கியங்க. அடிப்படை பலமே முக்கியம். திரும்ப திரும்ப சொல்றதுதான். என்னுடைய அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1000 பட்ட என்னுடைய முதன்மை ஆசான் அவர்களுடைய கிரக பாவ சுபத்துவ வீடியோக்கள் நிறைய இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜோதிடத்தை முதல்ல உணருங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை வேண்டினால் திரையில் இருக்கக்கூடிய 90 80 57 13 70 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உள்ளூர் அன்பர்கள், வெளியூர் அன்பர்கள், வெளிநாட்டில் உள்ள வெளிமாநிலத்தில் உள்ள அறிவார்கள்
ஒரு தரம் பார்த்தா 2 வாரத்துக்கு பார்ப்பாங்க. ஏன்னா கிரக வழக்கத்தோடு திருப்தியா பார்க்க சொல்றது என்னுடைய சிறப்பு. ஜாதகம் எழுதி திருக்கணிதப்படி வெளிநாட்டு கூட அனுப்பி வைக்கிறேன். வெளிமாநிலத்தில் உள்ளவங்க கேட்டுக்கிடலாம், கொரியர் மூலம் அனுப்பலாம். வாக்கியம் தவறாக இருந்தால் திருக்கணிதத்தை பார்த்த உடனே நிரூபிச்சு, ரொம்ப காலமா பாக்குறோம் வாக்கியத்தை நீங்க கூட சொல்றீங்க, நிரூபிங்கம்மாங்க. நிரூபிக்கணும். இந்த விஷயம் திருக்கணிதப்படி ஒரு கெடுதலான தசாபத்தி வந்து இந்த காலம் நீங்க சரியில்லைன்னா அப்படியே ஒத்துக்குவாங்க. பல விதத்திலும் அதை நிரூபிச்சு எழுதி உடனே நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி அமைப்பு தாங்க. ஆக கிரக பலன்களை அடிப்படைகளுக்கு தான் நம்ம அடிக்கடி பார்க்கணுங்கிறத வலியுறுத்தி எப்படி பலன் சொல்வதுங்கிறத இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்து எப்படி பலன் சொல்றது பல வீடியோகள் இருக்கு. இது மட்டும் இல்ல, எத்தனை வீடியோகள் இருக்குது, அதை பார்க்கலாங்க. எப்போதும் இணைந்தவர்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் என்ற யூடியூப் சேனலில் அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.